நாட்டுக்கோழி வறுவல் எங்கள் வீட்டு ஸ்டைலில். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பூன் சோம்பு, மிளகு, சீரகம் நல்லா வறுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் 3 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க நாட்டுக்கோழியையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எண்ணெய் வேணாம்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஆனால் சேர்த்தா நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கூடவே உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறத ஃபஸ்ட்டு பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு கைப்பிடி பூண்டு, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க. வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதம் வந்ததும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது குக் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. சிக்கனை நீங்கள் டேரெக்டாகவும் சேர்த்துக்கலாம். நான் கோழி ரசம் பண்ணிவிட்டு அதுலேருந்து எடுத்து சேர்த்துக்கிட்டேன். கோழி ரசம் வீடியோ நான் டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து இறக்குனா வறுவல் ரெடி. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.